வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம டெட் ஆஃப் வின்டர்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்க ஒரு கொடுமையான குளிர்காலத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் தன் கணவனை இழந்து ரொம்ப வேதனையில் வாடிக்கிட்டு இருக்கிற 60 வயசுக்கு மேலே இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட ஆசைப்படி அவரோட அஸ்தியை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் போன ஒரு நதியில் கரைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்க. அதை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த நதியை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. நடுவில் பனி அப்படி ஒரு பனிங்க. இவங்க அந்த நதிக்கு கடைசியாக ரொம்ப காலம் ஆனதுனால வழி மாதிரி அப்படியே வேற ஒரு ரூட்டில் போயிடுறாங்க. அப்போ நல்ல வேலையாக அங்கே ஒரு கேபின் இருக்கிறத பார்த்ததும் அங்கேருந்த ஒரு நபர்கிட்ட வழி கேட்டு கரெக்டாக போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கேபினில் இருந்த கப்புள் ஒரு டீனேஜ் பொண்ணை கடத்தி வச்சிருந்துருக்க. அதை பார்த்ததும் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் வெதர் வேற ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால போலீஸையோ மற்றவங்களையோ யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. இவங்களா தான் ஏதாவது செஞ்சாகணும். ஸோ அந்த பொண்ணை கைவிட்டக்கூடாதுன்னு சிங்கப்பெண்ணா களத்தில் இறங்கி இவங்க துணிச்சலாகவும் புத்திசாலித்தனமாகவும் சில விஷயங்கள் பண்ணும்போது அதில் இவங்களுக்கும் பலவிதமான ஆபத்துகள் வருது. ஆனாலும் முடியாத இந்த வயசில் முன்ன பின்ன தெரியாத அந்த பொண்ணுக்காக இவங்க என்னெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுலேருந்து வர ஆபத்துலேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தரமான கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே சோகத்தோட மொத்த உருவமாக இருக்கிற நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. இவங்க பேர் பார்ப். நம்ம பார்போட மொத்த உலகமும் இவங்களோட இறந்து போன கணவர் மட்டும்தான். சமீபத்தில் தான் அவர் இறந்துருக்காரு. இப்போ இவங்க முன்னாடி ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவரோட அஸ்தியை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவை கொஞ்சம் சந்தோஷத்தோட பார்த்துட்டு கையில் பேக்கோட அவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஹஸ்பண்ட் அவரோட கடைசி ஆசையாக இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் போன இடத்துல தான் அவங்களோட அஸ்தியை கரைக்கணுங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இந்த கொடுமையான குளிர்காலத்தை கூட பொருட்படுத்தாமல் இவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போய் இவங்க பலகாலம் ஆனதுனால வழி மாறி இப்படியே வேற ஒரு ரூட்டில் போயிடுறாங்க. இப்போ முன்னாடி ரோடுல எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவங்க பித்தான் அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாரோ மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதும் வேக வேகமாக அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்த ஒரு கேபினில் எவனோ ஒருத்தன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்க. இவங்களும் தூரத்துலேருந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பயபல காதில் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும் இவங்க கூப்பிட்றது அவனுக்கு சரியாக கேட்கல. இவங்களும் அவனை கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் முன்னோக்கி போகிறப்ப அங்கே இருந்த பனியில் கொஞ்சம் ரத்தக்கரை படிஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு லைட்டாக பதப்பதைக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தங்கிக்கிட்டே பக்கத்தில் போகிறப்ப கையில் இருந்த கட்டையெல்லாம் கீழே போட்டு இவங்கள பார்த்து பதறி போகிறான். ஏமா யாருமா நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி இவங்ககிட்ட விசாரிக்கும் போது, நான் இந்த மாதிரி மீன் பிடிக்க வந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் கணவர் கூட வந்ததுனால அந்த நதிக்கு போக வேண்டிய வழி மறந்து போச்சுன்னு சொல்லி ஹில்டா நதிக்கு எப்படி போகணுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவனும் இங்கே இருக்கிற அந்த மலைக்கு பின்னாடி தான் போகணுங்கிற மாதிரி அதுக்கான வழியை சொல்ல இவங்க அதோட அங்கேருந்து கிளம்பி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரே ரத்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை காட்டி ஏதாவது பிரச்சனையானு விசாரிக்கும் போது ஒன்றும் இல்லை, அது வெறும் மானோட ரத்தம் தாங்கிற மாதிரி அவனும் சொல்லி சமாளிக்கிறான். சரி இவங்களும் எதுக்கு வம்பு, பார்க்கறதுக்கே பலகொலை பண்ண மாதிரி இருக்கான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் அடுத்த சீனே இவங்க போக வேண்டிய அந்த லேக்குக்கு போனதும் அந்த இடத்த பார்த்த மறுகணமே இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஒரு சமயம் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப இந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்க்கு வந்திருக்காங்க. இவங்க ஜோடியை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உறைஞ்சி கிடக்கிற ஏரியில் மீன் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரில்லரை வச்சு அந்த இடத்துல பெருசாக ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே உட்காந்து மீன் பிடிப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்தை கூட இவங்க ஹஸ்பண்ட் தான் எப்படி ஓட்டை போடணும்னு உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு தூண்டில வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு தன்னோட பழைய நினைவுகளெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. திடீர்னு தூரத்தில் யாரோ துப்பாக்கி சொல்கிற மாதிரி ஒரு சத்தம். இவங்க என்னடா அதுன்னு பதறி போய் அப்படியே வேக வேகமாக வேனுக்கிட்ட போகிறப்ப அந்த இடத்துல கை கட்டப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடியாந்துக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த கேபினில் பார்த்த அந்த நபரும் கையில் துப்பாக்கியை வச்சு கண்டபடி சுட்டுக்கிட்டே அந்த பொண்ணை விரட்டி பிடிச்சிட்டு இன்னொரு முறை தப்பிக்க பார்த்தா இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான், கரெக்டாக காலிலே சுட்டுருவாங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இதை பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பதட்டம். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வேக வேகமாக ட்ரக் எடுத்துக்கிட்டு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரக்கு வேற அந்நேரம் பார்த்து ஒரு மேட்டில் ஏற முடியாமல் டயர் வலிக்கிக்கிட்டு நல்லா அந்த இடத்துல ஸ்டக் ஆகி போகுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதில் வேற ஃபோனில் வேற சிக்னல் இல்லையா. சரி நாமளே என்ன ஏதுன்னு பார்த்துடலாம்ட்டு நேராக அந்த கேபின் கிட்ட போகிறாங்க. அப்போ நல்ல வேலையாக அந்த மீச மாமா எங்கேயோ கார் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்ப வேக வேகமாக வீட்டுக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் டோர் லாக் ஆகிருக்கவும் சைடில் ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஆனால் அதுவுமே லாக் ஆகிருந்திருக்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கிற மாதிரி தெரியவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தாங்க அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவகிட்ட இந்த மாதிரி உனக்கு அடிபட்டு இருக்கா, தனியாக தான் இருக்கியான்னு சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்நேரம் சடனாக வண்டி வர மாதிரி ஏதோ சத்தம் கேட்டதும் குடுக்குடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வந்தது வேற யாரும் இல்லைங்க, போனவன் தான் திரும்ப வந்திருக்கான். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு காரும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா
புதுசா ஒரு லேடி கேரக்டர் வந்து இறங்குது. ஆக்சுவலா அந்த பெருசும் இவளும் புருஷன் பொண்டாட்டிங்க. இதுல பெருசு பேரு மார்க், அவ பேரு ஜூடி. என்னதான் பெருசு பாக்குறதுக்கு வில்லத்தனமா தெரிஞ்சாலும் படத்தோட மெயின் வில்லியே இந்த ஜூடி தாங்க. ஏன்னா இவ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்கா. அது எதுக்காகன்றதெல்லாம் நம்ம கதை போற போக்கில் பார்க்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள போனதும் ஒரு சின்ன ஓட்ட வழியா பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை தூக்குறப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே, யாராவது பார்த்தாங்களான்னு மார்க்கு கிட்ட சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த ஒரு பக்கம் தண்ணியை போட்டுக்கிட்டே யாரும் பார்க்கல, நான்லாம் அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டேன், நீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் பக்காவா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆள் தண்ணி அடிக்கிறதே அந்த பொம்பளைக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்காக பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை எங்க கடத்தணும், எப்படி கடத்தணுங்கிற விஷயத்தெல்லாம் இவ ஏற்கனவே பிளான் பண்ணி பக்காவா கொடுத்துருந்துருக்கா. அதைத்தான் அந்த ஆளும் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த கடத்தல் பிளானை பொறுத்தவரை இந்த ஆள் வெறும் கருவிதானே தவிர மெயின் கிரிமினல் அந்த ஜூடி தான். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே இருந்தபடி ஒட்டு கேட்ட நம்ம பார்பு வேக வேகமாக அந்த ஜன்னல்கிட்ட போய், நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இது சத்தியங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் அந்த பொண்ணுக்கு தெரிகிற மாதிரி எழுதிட்டு போகிறாங்க. அதை பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தைரியம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கடுத்து அப்படியே பார்பு வேக வேகமாக அவங்க வண்டிக்கிட்ட போய் வண்டிக்கு பின்னாடி இருந்த ட்ரங்கை ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே டென்ட் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக இவங்க தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி திரும்பவும் இந்த கேபினை தாங்க காட்டுறாங்க. இங்கே அந்த ஜூடி மெதுவாக வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்கா. அப்போ சடனாக அவள் மூக்குலேருந்து கொடன்னு ரத்தம் வர ஆரம்பிக்க, அதை கேஷுவலாக தொடச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு க்ளவுஸ் இருக்கிறத பார்த்துடுறா. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பார்போடது தான். அதை பார்த்ததும் விறுவிறுன்னு நேராக அந்த பேஸ்மெண்ட்டோட கண்ணாடிக்கிட்ட வந்து, நம்ம பார்பு இந்த மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இது சத்தியம்னு எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல, அதையும் பார்த்துடுறா. கூடவே அங்கே இருந்த கால் தடத்தையும் பார்த்துட்டு அப்படியே அது போகிற டைரக்ஷனை பார்க்க அங்கே தூரத்தில் எங்கேயோ புகை வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துடுறா. இப்போ செம கோவத்தோட அந்த க்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நேராக புருஷங்கிட்ட வந்தவ, இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது கூட தெரியாதா, இது க்ளவுஸுங்கிற மாதிரி இவளையே கலாய்க்கிறான். இது க்ளவுஸ்னு எனக்கு தெரியாதா, இது யாரோடதுங்கிற மாதிரி விசாரிக்கும் போது எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்கிறான். அதுக்கப்புறம் இது ஒருவேளை அந்த லேடி தான் இருக்குமோங்கிற மாதிரி சொல்லும்போது, எந்த லேடி, இங்கே யார் வந்தாங்கன்னு கேட்டதும், இந்த மாதிரி ஒரு வயசான லேடி வழி கேட்டு வந்தாங்க, ஆனால் 2 நிமிஷம் கூட இல்லை, நான் வழி சொல்லி அனுப்பிட்டேன், அவளும் போயிட்டாங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு செம வெறியாகுது. ஏன்டா யாரையும் நம்பாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுங்கிற மாதிரி இப்போ செம டென்ஷனோட அங்கே இருந்த கன்னை எடுத்துக்கிட்டு கிளம்ப, எங்கம்மா போகிறேன்னு இவன் கொஞ்சம் அப்பாவித்தனமாக கேட்க, நீ பண்ண சொதப்பலை சரி பண்ணுறதுக்காக தான் போகிறோம், வாடா சீக்கிரங்கிற மாதிரி கிளப்பி கூட்டிகிட்டு போகிறா. தென் அடுத்த சீனே தூரத்தில் தெரிஞ்ச புகையை வச்சு நம்ம பார்பு இருக்கிற அந்த இடத்துக்கு வர, ஏற்கனவே மீன் பிடிக்கிறவங்கலாம் போடுற டென்ட் மாதிரியே நம்ம தலைவி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் மெதுவாக கையில் கன்னோட அது பக்கத்தில் வரும்போது ஜூடி புருஷங்காரனை தான் முன்னாடி அனுப்புகிறான். அப்போ அவனுமே ரொம்ப உஷாராக அடி மேலே அடி வச்சு பொறுமையாக அந்த டென்ட்டு கிட்ட போகிறப்ப, ஏற்கனவே நம்ம தலைவி அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருந்துருப்பாங்க போல, போதக்குன்னு உடச்சிக்கிட்டு உள்ளே உழுவான் பாருங்க. அதை பார்த்து அவ ஒரு பக்கம் மிரண்டு போகிறா. இது நம்ம தலைவி இவங்களுக்காகவே செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தரமான ட்ராப்பு. ஏற்கனவே இந்த இடத்துல கொடூரமாக குளிர் அடிக்குது. இதில் ஐஸ் தண்ணீரை விழுந்தா சொல்லவா வேணும், ஆள் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்குள்ள அந்த ஜூடிக்கு போதும் ஆகிருது. இப்படி இவங்க இங்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த பக்கம் நம்ம தலைவி கேபின்குள்ளேயே போயிடுறாங்க. அங்கே இருந்த பேஸ்மெண்ட்டோட கதவை வேற அந்த மூதேவிங்க லாக் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்க. இவங்க கவண்ட மணி கணக்காக பின்னாடி போய் கதவை உடைக்கலாம்னு வேகமாக வந்து மோதுவாங்க பாருங்க. கதவு 4 உடச்சிக்கிட்டு அப்படியே குட்டிகாரன் அடிச்சு உள்ள படிக்கட்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணு முன்னாடி ஒரே சேம் ஆகி போகுது. ஐயோ உள்ளுக்குள்ளே எத்தனை எலும்பு உடஞ்சதுன்னு தெரியலையே, உள்ள உண்டியல் சத்தெல்லாம் கேட்குதுன்னு புலம்பிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப சங்கிலியை போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவகிட்ட அந்த லாக்கோட சாவியை தேடிட்டு வரேன்னு மேலே வந்துட்டு, இந்த இடத்துல நம்ம தலைவி ஒரு வேலையை பண்ணுவாங்க பாருங்க. இது அந்த ட்ராப்பை விட கொடுமையான விஷயம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்த சிங்கில் ஒரு குண்டானை வச்சு தண்ணியை பிடிச்சிட்டு போய் அடுப்படி அப்புறம் குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டியிருப்பாங்கல்ல, அதிலெல்லாம் ஊற்றி விட்டுறாங்க. தென் அது போக அங்கேருந்த துணிமணி, பெட்ஷீட்டு, ஜன்னலில் தொங்குற ஸ்க்ரீன் துணி, ஏன் ஒரு வத்திப்பொட்டி கூட விடாமல் மொத்தத்தையும் நினச்சி வச்சுட்டு வேகமாக வெளியில் வராங்க. அப்போ சடனாக தூரத்தில் இருந்து அந்த ஜூடி இவங்க கையிலேயே ஷூட் பண்ணிட பதறி போய் அப்படியே வேகமாக அங்கே இருந்த கார் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. அவளும் இவங்க தலையை காட்டினாலே கேப்பு விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு சமயத்தில் புல்லட் தீந்து போய் அவள் ரீலோட் பண்ணும்போது வேகமாக காட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போயிடுறாங்க. இங்கே இவ ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரே தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயையோ இந்த கிழவி என்னடா இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு இவங்க ஒரு பக்கம் அங்கே ஏதாவது துணியாவது இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மார்க் வேற நினைஞ்ச கோழி மாதிரி விடன்னு நடுங்கிட்டு இருக்கான். வெளியே இருக்கிற கிளைமேட்டுக்கு காஞ்சி போன ஒரு கரித்துணி கூட இல்லைன்னா நிலைமை என்ன ஆகுன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம பார்பா அவங்க வண்டிக்கிட்ட போகிறப்ப அங்கே இவங்களுக்கு ஆப்போ வைக்கிற விதமாக அந்த ஜூடி பைப்பில் வண்டியோட ஒயர் லைனெல்லாம் கட் பண்ணி விட்டு போயிருந்திருக்கா. இதனால் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண கூட முடியாது. இவங்க பதறி போய் சரி காயத்துக்கு மருந்து போடலாம்னு அங்கே இருந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை எடுத்து பார்த்தா கொய்யால அதில் இருந்த மருந்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. இப்போ பார்புக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அங்கே இருந்த பனித்துகள்களை எடுத்து அப்படியே அவங்க காயத்தில் அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்க கையை நோட் பண்ணி பார்க்குறப்ப இவங்களோட பெட்டிங் ரிங்கை காணோம். அதை பார்த்ததும் ஐயோன்னு பதறி போய் அதை காருக்குள்ளே அப்புறம் காரு கடியிலலாம் மாங்குன்னு தேடிட்டு நேராக விறுவிறுன்னு அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கேயும் தேடி பார்க்குறாங்க. பட் எவ்வளோ தேடியும் அந்த ரிங்கை காணோம். இவங்க ஹஸ்பண்டோட நினைவாக இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் அந்த வெட்டிங் ரிங்கு மட்டும்தான். இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தப்ப இவங்க கிட்ட அவரோட அஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பச்சை கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் அந்த ரிங்கை வச்சு சர்ப்ரைஸாக மேரேஜுக்கு இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ரிங்கை தொலைச்சிட்டமேன்னு இப்போ இந்த இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அந்த மார்க்கோட கன் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க அதை உடனே எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வெறும் ஒரே ஒரு புல்லட் தாங்க இருக்கு. சரி, இதை வச்சு ஏதாவது சமாளிப்போன்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப அங்கே கட் பண்ணி அப்படியே அந்த 2 கேடிங்களையும் தான் காட்டுறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே குளிர் தாங்க முடியாமல் காரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம் அசந்து தூங்கி இருப்பாங்க போல. இப்போ கண் முழிச்சு டைமை பார்த்ததும் ஐயோ டைம் ஆகி போச்சுன்னு பதறிக்கிட்டே புருஷனை எழுப்புறா. இவங்க கிட்ட இருக்கிற மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாம் லேக்குக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணணுமாமா. ஆனால் இந்த இடத்துல மார்க்கால சுத்தமாக முடியல. ஏமா எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பண்ணிக்கலாமேன்ற மாதிரி சொல்லும்போது, டேய் இதுக்கெல்லாம் டைமே இல்லை, இந்த சர்ஜரியை மிஸ் பண்ணால் என்ன நடக்குன்றது உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவனால் சுத்தமாக குளிர தாங்கவே முடியல. ஆள் விடன்னு நடுங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜூலி கிட்ட இந்த மாதிரி நம்ம ஏன் அந்த செட்டப்பை இங்கேயே போட்டுக்கூடாதுங்கிற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணோட ரத்தம் என் பாட்டியோட இந்த வீட்டில் சிந்தவே கூடாது, அது போக போலீஸுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இதை நம்ம லேக்கில் வச்சு தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ எங்கேயோ விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கா. மார்க்கும் இவகிட்ட சரி அடுத்து நீ என்ன பண்ண போறங்கிற மாதிரி இந்த இடத்துல விசாரிக்கும் போது, இந்த பொண்ணு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, அது போக அந்த கிளவியையும் போட்டு தள்ளணுங்கிற மாதிரி சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட விறுவிறுன்னு காருக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவனுமே அந்த லேக்கில் போட வேண்டிய செட்டப்புக்கான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது இந்த இடத்துல தாங்க தன்னோட கண்ணு தொலைஞ்சு போன விஷயத்தையே இந்த பயப்புல நோட் பண்ணுறான். இது தெரிஞ்சதும் ஜூடிக்கு கோவம்னா கோவம், அப்படி ஒரு கோவம், புருஷன்னு கூட பார்க்காம செவனிலே ஒன்று வச்சு கொய்யால ஒன்றை வச்சுக்கிட்டுலாம் என்னால் எதையுமே உருப்படியாக பண்ண முடியாதான்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்ப சொல்கிறா. இதுக்கப்புறம் மார்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் லேக்கோட நடுப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல டென்ட் மாதிரியான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதை தூரத்துல இருந்து நம்ம பார்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தூரத்தில் ஜூடியோட கார் கிளம்புற மாதிரியான சத்தம் கேட்டதும் இவங்க விறுவிறுன்னு நேராக அந்த கேபினுக்கு போய் பேஸ்மெண்ட்டில் அந்த பொண்ணு இருக்காளான்னு தான் பார்க்குறாங்க. பட் அவள் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாலே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. எப்படியும் மார்க் அங்கே இருக்கிறதுனால அவளும் அங்கே தான் வருவாங்கிற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு கையில் குண்டடிப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு அங்கே கிடைச்ச பொருட்களை வச்சு தனக்குத்தானே தையல் போட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. தென் இந்த இடத்துல ரொம்ப பசி எடுத்து போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடும்போது வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைங்க. சரி கார்லையாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்ட்டு அங்கே போய் பார்த்தா காருக்குள்ளே ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் டோர் வேற லாக் ஆகிருக்கவும் அங்கே இருந்த ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் கண்ணாடியை உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருந்த பிஸ்கட்டுமே காலிங்க, வெறும் பாக்கெட்டாக கிடக்கு. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் இவங்க முழிக்கும் போது அந்த காருக்குள்ளே ஒரு ரேடியோ இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இப்போ குதூகலமாகி அதில் இருக்கிற ஒரு சேனலை கனெக்ட் பண்ணி யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம்னு பார்க்கும்போது இவங்க நல்ல நேரம் அந்த பக்கம் இருந்து யாரோ ஒருத்தங்க லைனுக்கு வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் பதட்டத்தோடு சொல்லி லொக்கேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த மார்க் பின்னாடி வந்து இவங்களை இழுத்து போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அப்போ பார்பா அவங்க கையில் இருந்த சுத்தியை வச்சு அவன் காலிலேயே நங்குன்னு ஒரு வெட்ட ரத்தம் சும்மா பீச்சிக்கிட்டு அடிக்குது. ஆள் அப்படியே கீழே விழுந்து பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான். இவங்க உடனே கையில் இருந்த கன்னை எடுத்து அப்படியே லாக் பண்ணி எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி விசாரிக்க இவன் உயிர் பயத்தோட உச்சத்துக்கு போய் தயவு செஞ்சு என்னை கொண்டுடாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான், அவள் சொல்லி தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு அப்படியே சரண்டர் ஆயிடுறான். அண்ட் இந்த இடத்துல தான் இவங்க எதுக்காக அந்த பொண்ணை கடத்தினாங்கன்ற விஷயமும் தெரிய வருது. ஆக்சுவலாக இவன் பொண்டாட்டிக்கு லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது போக அந்த பொண்ணு வேற பலமுறை சூசைட் அட்டன் பண்ணியிருந்திருக்க. இதை தெளிவாக அந்த பயப்பலை வாட்ச் பண்ணிட்டு அவளோட லிவரை எடுத்து தனக்கு வச்சுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை கடத்தி இருந்திருக்கான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்பு கிட்ட தெளிவாக சொல்லி தயவு செஞ்சு என்னை கொண்டாதீங்க, நான் அவளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும், எனக்கு உதவி தேவைங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்ச இவங்களுக்கு சுத்தமாக அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்போ இந்த மார்க்கு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பாக்கெட்டில் கையை விட எங்கே இன்னொரு துப்பாக்கி வச்சிருப்பானோன்னு இவங்க பதறும்போது உள்ளேருந்து இவங்களோட வெட்டிங் ரிங்கை எடுத்து இது எங்கள் கேபினில் கிடந்துச்சுங்கிற மாதிரி கொடுப்பான் பாருங்க. அதை பார்த்ததும் நம்ம பார்பு அப்படியே மொத்தமாக நொறுங்கி போகிறாங்க. இது இவங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு நமக்கே தெரியும். இப்போ இதால் கொஞ்சம் மனசு இறங்கி நான் உன்னை இங்கேருந்து போக அனுமதிக்கிறேன், ஆனால் மொதல் வேலையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட அவனும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு ஒரு 4 புல்லட்டை கொடுத்துட்டு போவான் பாருங்க. இந்த இடத்துல தான் பார்புக்கு இவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. தென் அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி காலில் ரத்தம் சொட்ட சொட்ட தடுமாறிக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது எதிரில் இவன் பொண்டாட்டி பிசாசு கணக்காக வந்துடுறா. ஐயையோ போச்சுரா வசமாக சிக்கிட்டோம்னு இவன் ஒரு பக்கம் பீதியில் இருக்க அவன் இவனை பார்த்ததும் விறுவிறுன்னு கையில் கன் எடுத்துக்கிட்டு வருவா பாருங்க. இவனுக்கு உசுரே இருக்காது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு பயங்கரமாக பதற ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஜூடி லேக்குக்கு போய் நமக்கு தேவையான மெடிக்கல் செட்டப் ரெடி பண்ண சொன்னால் நீ எங்கடா வேக வேகமாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி விசாரிக்க என்னை கொஞ்சம் நல்லா பாரு, எனக்கு உதவி தேவைங்கிற மாதிரி இருந்தாலும் சொன்னால் அதுக்கு நீ என்ன தாண்டா தேடி வந்திருக்கணும், அதை விட்டுவிட்டு நான் ஆபத்தில் இருக்கும்போது என்னை கலட்டி விட்டு போனால் என்ன அர்த்தங்கிற மாதிரி செம காண்டாகிறா. ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணபடி அந்த பொண்ணோட கல்லீரலை இவளுக்கு மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக இவ செத்து போயிடும்.
போயிடுவா. அந்த விஷயம் நம்ம மார்க்குக்குமே தெரியும். ஆனால் இப்போ சூழ்நிலை ரொம்ப சிக்கலானதுனால இது கண்டிப்பாக வேலை செய்யாது, நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம், இப்போ கூட நம்ம நினச்சா பின்வாங்கிடலாங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்ல, இதை நாம தான் ஒர்க் பண்ண வைக்கணும், அப்படி பண்ணலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுங்கிற மாதிரி அவள் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. மார்க்குக்கு வேற என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியல. இவங்க அந்த பொண்ணை கடத்தினது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு டாக்டரை ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க போல. இப்போ மார்க் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நாம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம், அந்த டாக்டர் கரெக்டாக வந்துடுவானா, அவன் இங்கே வந்துடுவான்ற நம்பிக்கை உனக்கு இருக்குதாங்கிற மாதிரி அவளை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்க, இவளுக்கு அதை கேட்டதும் உள்ளுக்குள்ளே ஆத்திரம் அப்படியே பொங்கிட்டு வருது. அந்நேரம் பார்த்து இவளுக்கு மூக்குல இருந்து பிளட் வேற ஒரு மாதிரி வர ஆரம்பிக்க, இந்த ஆள் இதுக்கு மேலே வேலைக்கு ஆக மாட்டாங்கிற மாதிரி கையில் கன்னை எடுத்துக்கிட்டு வெறியாகிறா. தென் அடுத்த சீனை அங்கே கட் பண்ணி நம்ம பார்பை காட்டும்போது கிடைச்ச புல்லட் அந்த கன்னில் லோட் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்த ட்ரக்கை இவங்க கொஞ்சம் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இந்த ட்ரக்குக்கும் இவங்களுக்குமே ஒரு பாண்டிங் இருக்கு. என்னன்னா இவங்க ஒரு சமயம் நிறமாச கர்ப்பிணியாக இருந்தப்ப திடீர்னு பிரசவ ஒலி வந்திருக்கும். அப்போ இதே ட்ரக்கில் இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்க, அதை இந்த இடத்துல நினச்சி பார்த்துட்டு ட்ரக்கை அப்படியே லேக்குக்குள்ளே தள்ளி விடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்ப குழந்தை பிரசவத்திலே இறந்துருக்கும் போல். அந்த சமயத்தில் இவங்க அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்போ கூட இவங்க ஹஸ்பண்டு தாங்க இவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிருந்திருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்காக இப்போ நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இப்போ வேறு வழியே இல்லை, வெளியாளுங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக்கை கொளுத்துறது மட்டும்தான். இது மூலமாக ஏகப்பட்ட புகை கிளம்பும்ல, அதை பார்த்துட்டு யாராவது கண்டிப்பாக உதவி பண்ண வருவாங்கன்னு பெட்ரோல் டேங்க்கில் ஒரு துணியை சொருகி அப்படியே நெருப்பை கொளுத்தி விட, அது குபு குபுன்னு எரிஞ்சு சடனாக புஸ்வானமாகவும், என்னடா இதுன்னு திரும்ப கொளுத்துறதுக்காக பக்கத்தில் போனால் டக்குன்னு வெடிச்சு தூக்கி அடிக்கும் பாருங்க. இவங்க ஒரு பக்கம் அப்படியே செதறி போய் விழுகிறாங்க. தென் அதுக்கப்புறம் விறுவிறுன்னு மெயின் ரோட்டுக்கு போனப்ப இவங்க நினச்ச மாதிரியே அந்த பக்கமாக வேட்டைக்கு வந்த 2 பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டால், திடீர்னு புது ஆளுங்க வந்து என்னென்னமோ சொன்னால் யாராக இருந்தாலும் நம்ப மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களும் கொஞ்சம் சந்தேகப்பட்டு இவங்களையே கன் பாயிண்டில் மடக்கிறாங்க. அப்போ பார்பா அவங்களோட கன்னை கொடுத்து தயவு செஞ்சு நம்புங்க, நீங்கள் வேணால் என் கூட அந்த கேபினுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கேபினுக்கு நேராக கூட்டிகிட்டு போக, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜூடியோட கார் நின்றுக்கிட்டு இருக்கு. வண்டி வேற இப்போ ஆனில் இருக்கவும் பேசாமல் போலீஸை கூப்பிடலாமாங்கிற மாதிரி அதில் இருந்த இன்னொருத்தன் சொல்ல, அவங்க வர்றதுக்கெல்லாம் ரொம்ப தாமதமாகும், நாமளே நேரில் போய் பேசி பார்க்கலாம்னு இவங்க 2 பேர் மட்டும் முன்னாடி போகிறாங்க. இது நம்ம பார்புக்கு நல்ல ஐடியாவாக தெரியல. இப்போ அந்த 2 பேரும் மெதுவாக அந்த வண்டியிட போய் கார் டோரை திறந்து பார்க்குறப்ப அங்கே என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, 2 பேருமே அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. அப்போ இந்த ஜூடி சடனாக சைடில் இருந்து வந்து அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு காருக்குள்ளே இருந்த நம்ம பார்பையும் கேப் விடாமல் சொல்கிறா. இவங்களும் அந்த புல்லட்ல இருந்தெல்லாம் மிஸ் ஆகி மார்க்கோட கண்ணை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து கீழே படுத்துக்கிட்டே கண்டபடி சுட ஆரம்பிக்க, அதில் ஒரு புல்லட் அவள் காலில் போட்டு பயப்பட அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருது. இவங்க கண்ணில் சுத்தமாக புல்லட் காலி. இப்போ வேக வேகமாக அங்கே செத்து கிடக்கிற வேட்டைக்காரங்களோட கண்ணை எடுக்கலாம்னு போகிறப்ப அதுக்குள்ளே அந்த பயப்பட அவள் கண்ணை எடுத்துக்கிட்டு கண்டபடி சுட ஆரம்பிக்கிறா. இவங்க உடனே அவ காரோட முன்பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறப்ப அப்படியே காருக்குள்ளே பார்த்தா சொந்த புருஷனையே கொண்டு பொணமாக்கி உட்கார வச்சிருந்திருக்கா. அதை பார்த்து இவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போக கண்டபடி சுட ஆரம்பிக்கவும் குடுகுடுன்னு வீட்டுக்கு பின்பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கொட்டா மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும், அதுக்கு கீழே தான் இவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. இவ அதை நோட் பண்ணி கண்டபடி அதை சுட்டு இவங்க மேலே அதை விளை வைக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. தென் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்டோட இவங்க இருந்த அந்த கடைசி சில நொடிகளை தாங்க காட்டுறாங்க. ஒரு நாள் எப்பவும் போல தூங்கிட்டு இருந்த அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி அழகாக குளிப்பாட்டி சாப்பிட வைக்கிறதுக்கெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அவரை பார்க்கும்போதே ஞாபக மறதி வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பார்பு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காம எப்பவும் போல அவர்கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுத்துக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எதையோ கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலை தொங்கி இறந்து போயிருக்காரு. இதை நமக்கு காட்டி இப்போ அப்படியே கரண்ட் டைமுக்கு வரும்போது நம்ம பார்பையுமே அந்த பொண்ணோட சேர்த்து பேஸ்மெண்ட்டில் ஜூடி கட்டி போட்டு வச்சிருந்திருக்கா. கண் முழிச்சதும் பார்பாவுக்கிட்ட இந்த மாதிரி அந்த லேடியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா, முன்னாடியே தெரியுமாங்கிற மாதிரி விசாரிக்கும் போது, எப்பயோ ஒரு முறை சூசைட் அட்டன் பண்ணப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்ததா சொல்லி எனக்கு சாக விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறா. பாவம் சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி அழுவுறதை பார்த்ததும் அவளுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி பயங்கர மோட்டிவேஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு சுற்றியும் முத்தியும் பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்டோட அஸ்தி இருக்கிற அந்த பச்சை கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே இருக்கிற பரன் மேலே இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. உடனே வேக வேகமாக இவங்க ஷூவை எடுத்து அதில் அடித்து எப்படியோ அதை கீழே விழ வச்சு அதோட ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கலட்டி கையில் எடுக்கிறாங்க. இதை வச்சு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஜூடி இவங்கள ஒரு டேங்க் மாதிரியான செட்டப்பில் தான் கட்டி போட்டு வச்சுருந்துருக்கா. அதோட கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த டேங்கை லைட்டாக தள்ளினாங்க அப்படின்னா இவங்களோட ஹேண்ட் கப்பை வந்து வெளியே வந்துடும், இவங்களும் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ அந்த ஹேண்டில் ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணி ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதில் இருந்த ஒரு போல்ட்டை கழட்டிடுறாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா எதுக்கும் பாதுகாப்புக்காக வச்சுக்கன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பேரை சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க, இவளோட பேர் லியா. இந்த இடத்துல தான் தான் பேரையே இவ பார்பு கிட்ட சொல்லியிருந்திருப்பா. இப்போ இதுக்கடுத்து எப்படியோ அந்த டேங்கோட மல்லு கட்டி அதுலேருந்து ரிலீஸ் ஆகி அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே
வெளியே போகிறதுக்காகவே ஒரு சின்ன கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பயப்பிள்ளைங்க ஏற்கனவே வெளியே இருந்து ஆணி அடித்து அதை சீல் பண்ணியிருந்திருப்பாங்க போல். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவங்க ஒரு பக்கம் யோசிக்கும் போது அந்த இடத்துல சில இரும்பு டூல் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு வழியாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தால் அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே அந்த ஜூடி பயப்பில் வந்து குத்துக்கள் கணக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. ஓகே ரைட்டு, பயப்பில் மோக்கம் முடிச்சிருச்சு, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு அப்படியே ரிவர்ஸ் கிரை போட்டு திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக அடுத்த சீனே இவங்க 2 பேரையும் கன் பாயிண்டில் லேக்குக்கு நடுவில் மார்க் ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தால அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இது பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன டென்ட் மாதிரி இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து செட்டப்புகளையும் அவன் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கான். இதை பார்க்குறப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. இப்போ ஜூடி அங்கேருந்து ஒரு பார்சலை ஓப்பன் பண்ண சொல்ல இவங்களும் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே அவள் காலை பார்க்கும்போது குண்டடிப்பட்ட இடத்துல இருந்து நிறைய ரத்தம் வரதை நோட் பண்ணுறாங்க. இப்போ அதை வச்சு அவகிட்ட இந்த மாதிரி உனக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறோங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்ல அவள் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசீர மாதிரி இல்லை. ஒழுங்காக அந்த பார்சலை ஓப்பன் பண்ணிடிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. இவங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த பார்சலை ஓப்பன் பண்ண லிவரை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கண்டெய்னர் செட்டப்பு அதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல பார்பும் அதை பார்த்துட்டு ஏமா நான் சொல்கிறத கேளு, இதால் எதுவுமே மாறப்போகிறதில்ல, இது ரொம்ப தப்பான விஷயங்கிற மாதிரி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவள் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் லியாவை டேபிளில் படுக்க வைக்க சொல்ல இங்கே பாரு நான் என்னோட லிவரை கூட தரேன், வேறு நீ என்ன கேட்குறியோ என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், அவன் சின்ன பொண்ணு அவளை விட்டுருங்கிற மாதிரி கால் விழுவாத குறையாக கெஞ்சினா ஒழுங்காக நான் சொன்னதை செய்யுங்கிற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டுறா. இதனால் பார்பும் வேறு வழி இல்லாமல் லியாவை பார்த்து என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவளை அந்த டேபிளில் படுக்க வச்சு அப்படியே டேப் போட்டு அசைய முடியாத மாதிரி ஒட்டி விட்றாங்க. அந்த மாதிரி அவங்க ஒட்டி முடித்த மறுகணமே இந்த ஜூடி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பார்பை நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுறா. இதை பார்த்துட்டு அந்த ஜூடி ஒரு பக்கம் இப்போ பயங்கரமாக கதற ஆரம்பிக்க இவ கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லாமல் வேக வேகமாக அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி கிட்னி எடுக்கிறதுக்காக வயிற்றுல மார்க்கிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ பண்ணுறதை பார்த்தா மயக்க மருந்து கொடுக்குற ஐடியா கூட இல்லை போல. கசாப் கடையில் வெட்டுற மாதிரி வயிற்ற கிழிச்சு கல்லீரலை எடுக்க போகிற மாதிரி தெரியுது. இதுக்காக இப்போ கன்னை சைடில் வச்சுட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு இவ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைடில் நம்ம தலைவி சைலண்ட்டாக எந்திரிப்பாங்க பாருங்க. படத்தில் இந்த சீன் செம மாசாக இருக்கும். இவ கையில் கன் இல்லாததுனால இப்போ அப்படியே அவள் காலை வாரி விட்டு அவள் கூட பயங்கரமாக மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. அவள் ஒரு பக்கம் டக்குன்னு கையில் கன் எடுத்துக்கிட்டு சுட பார்க்குறா. அப்போ அவள் கூட அந்த கன்னை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக மல்லு கட்டும் போது சைடில் இருந்த லாந்தர் லைட்டை தட்டி விட்டதான் அது ஒரு பக்கம் கீழே விழுந்து கூடாரமே தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதில் அவள் இன்னும் கடுப்பாகி அங்கேருந்த லியா மேலேயே தள்ளி விட்டு நம்ம பார்போட கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறப்ப காலில் ஒரு எத்து விட்டு அப்படியே அவளை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கிட்டே கூடாரத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போவும் ஜூடி தூரத்தில் இருந்த கன்னை எடுக்கிறதுலேயே தீவிரமாக இருக்க இவங்களும் அவள் கூட பயங்கரமாக அந்த கன்னை எடுக்க விடாமல் மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் கூடாரத்தில் வேற நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்க அசையவே முடியாத மாதிரி டேப் போட்டு ஓட்டுனதுனால லியா வேற எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாமல் பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்பாவை கூட என்னதான் மல்லு கட்டியும் ஒரு கட்டத்தில் கீழே அடித்து அப்படியே கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறா. சரி அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சதுன்னு பார்பு ஒரு பக்கம் மரண பீதியில் இருக்க கன்னில் புல்லட் காலி. இதால் அவள் இன்னும் கடுப்பாகி வெறுங்கண்ணை வச்சே நம்ம தலைவியை போட்டு விழுவிழுன்னு விழுக்க இவங்க ஹஸ்பண்டோட அஸ்தி இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து கீழே விழுகுது. ஆக்சுவலாக இவ சுட்ட புல்லட் அதில் பட்டதுனால தான் நம்ம பார்பி இப்போ உயிரோடு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஜூடி அந்த பாக்ஸில் இருந்த அஸ்தியையும் அதில் புல்லட் பட்டிருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்கிற மாதிரி பார்பு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. இவளும் அதை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு நம்ம பார்பு அந்த இடத்துல ஒரு டென்ட்டை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்களை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்படி அந்த இடத்துக்கு இவங்களை இழுத்துட்டு போகிறத வச்சு பார்த்தா இதுக்கு முன்னே இவங்களுக்காகவே ஒரு ட்ராப்பை செட் பண்ணி மார்க்கை விழ வச்சாங்கல்ல, அதுக்குள்ளே நம்ம தலைவியை தள்ளி கொல்ல போகிற மாதிரி தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் லியாவை காட்டும்போது பேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது இவ கையில் ஒரு போல்டை கொடுத்துருந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த டேப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரைக்குறையாக எரிஞ்சிக்கிட்டே வெளியே வந்து உருண்டுகிட்டு இருக்க. அவளை பார்த்ததும் இந்த வில்ல பயப்புல நம்ம பார்பை அடிச்சு போட்டு அவளை டார்கெட் பண்ண பார்க்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம தலைவி அவங்க கையில் லாக் ஆகிருந்த ஹேண்ட் கப்போட இன்னொரு பகுதியை அவள் காலில் லாக் பண்ணி விட்டு அப்படியே அவளை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கிட்டே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜூடி அடுத்த சில நொடிகள்லேயே துடிச்சு செத்து போகிறா. அப்போ அங்கே லியா பார்புக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இங்கே வந்ததே தான் கணவரோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு தானே. ஸோ அந்த ஜூடியோடு சேர்ந்து மூழ்கிக்கிட்டே பாக்கெட்டில் இருக்கிற அந்த பாக்ஸை எடுத்து மெதுவாக அந்த அஸ்தியை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த அஸ்தி இந்த நதியில் கரையிறத பார்க்குறப்ப இவங்களுக்குள்ளே சாக போகிறோன்ற கவலைலாம் இல்லை, தான் கணவரோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோங்கிற திருப்தியோடு அப்படியே உசுர விடுறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க நினச்சபடி கணவரோட அஸ்தியையும் நதியில் கரைச்சிட்டாங்க. அதோட இவங்களும் அவரோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் லியாவுக்கு பார்பு அவங்க ஹஸ்பண்டை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ கிடைக்குது. லியா அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு இப்போ அங்கேருந்து கிளம்ப இந்த ஒரு ஃபோட்டோவை இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட்டில் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த கதையை பார்க்கும்போது இது ஒரு படம் மாதிரியே இருக்காது. லியா மாதிரி ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கிறத பார்பு மாதிரி ஒரு வயசான லேடி பார்த்தாங்கன்னா அவளை காப்பாற்றுறதுக்கு அவங்களால என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அதை கரெக்டான மீட்டரில் காட்டி
காட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.